நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். திமுகவின் அனைத்து கட்சி கூட்டம் 63 கட்சிகள் அழைக்கப்பட்ட நிலையில் 58 கட்சிகள் பங்கேற்றது. பாஜக, புதிய தமிழகம், தமிழ் மாநில காங்கிரஸ், புதிய நீதி கட்சி மற்றும் நாம் தமிழர் ஆகிய பாஜக கூட்டணி கட்சிகள் மட்டும் கலந்து கொள்ளவில்லை. 1971ஆம் ஆண்டு மக்கள் தொகை அடிப்படையிலேயே லோக்சபா தொகுதிகள் தொடர்ந்து வரையறுக்கப்படும் என 2000ஆம் ஆண்டில் அப்போதைய பிரதமர் உறுதியளித்தார். அந்த வரையறை 2026ஆம் ஆண்டிலிருந்து மேலும் 30 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்படும் என பிரதமர் உறுதியளிக்க வேண்டும் என அனைத்து கட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இன்று முதல் மார்ச் 9ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை கூடுதலாக பதிவாகும். தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் வரும் 10ஆம் தேதி முதல் மிதமான கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாநில அரசு ஊழியர்களுக்கு 1973ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட நடத்தை விதிகளில் தமிழக அரசு திருத்தம் செய்து 12 புதிய விதிகளை வெளியிட்டுள்ளது. அரசு ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடக்கூடாது என திருத்தப்பட்ட நடத்தை விதிகள் வெளியிடப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் குலசேகரன்பட்டினத்தில் 2வது ராக்கெட் ஏவுதளம் கட்டுவதற்கான பணி பூமி பூஜையுடன் துவங்கியது. இதற்கு 2233 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டுள்ளது. சீன பொருட்களுக்கான இறக்குமதி வரியை உயர்த்தி அமெரிக்க அதிபர் டிரம்ப் உத்தரவிட்டுள்ளார். மேலும் தங்கள் பொருட்களுக்கு சீனா விதிக்கும் வரிக்கு இணையாக பரஸ்பர வரியை விதிப்போம் என்றும் அவர் கூறியுள்ளார். இதற்கு நீங்கள் போரை விரும்பினால் அதற்கும் நாங்கள் தயார். அது வர்த்தகம், வரி அல்லது எந்த வடிவில் இருந்தாலும் சரி, இறுதி வரை பார்த்து விடுவோம் என அமெரிக்காவுக்கு சீனா பதிலடி கொடுத்துள்ளது. உள்நாட்டு மக்காச்சோள உற்பத்தியை ஊக்கப்படுத்தாத தமிழக அரசு வெளிநாட்டு மக்காச்சோளத்திற்கு தமிழகத்தில் சந்தை அமைக்க முயற்சித்து வருகிறது என்று தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் ஈசன் முருகசாமி குற்றம் சாட்டியுள்ளார். மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7947878915 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.